தேற்றரவாளனை நமக்கு அனுப்பின கர்த்தாதி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில அருளுருத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாய் இருக்கிறேன். என்னோடு கூட அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்து நாம் தியானிக்கலாம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கும் தந்துள்ள பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் பரிசேயர்கள், அங்க இருக்கக்கூடிய ஆசாரியர்கள், இப்படிப்பட்ட முக்கியமான நபர்களுக்கு முன்னதாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணினார்கள். ஒரு சாட்சியாக இவர்கள் நின்றார்கள். எப்பொழுதிலிருந்து ஒரு சாட்சியாக நின்றார்கள்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் அநேகருக்கு தன்னை காண்பித்தார். அவர் பரலோகம் சென்ற பிறகு 50வது நாள் பெந்தேகோஸ்தே என்னப்பட்ட அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன், அதாவது பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் பூமிக்கு வருகிறார். அன்றிலிருந்து இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பேதுருவும் அப்போஸ்தலர்களும் மற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய நிலையில தன்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் இன்றும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் மற்றவருடைய வாழ்க்கையில தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய நிலையில வாழ முடியும். இந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இங்க பார்க்கிறோம். இதே அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்வார்கள்? முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிவார்கள். தேவனுக்கு கீழ்ப்படிவது என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவரால் கொடுக்கப்பட்ட திருவசனத்துக்கு முற்றிலுமாக கீழ்ப்படியக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக 30வது வசனம், நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது சாட்சி என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவரை பிதாவானவர் எழுப்பினார் என்று சொல்லி உலகத்திற்கு சாட்சிகளாக நிற்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும். இந்த அப்போஸ்தலர்களை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும் பொழுது என்ன தோணும்? நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய நிலையில அவர்கள் சுவிசேஷத்தை, சுப செய்தியை அறிவித்துக் கொண்டு வாழ்ந்தார்கள். அப்ப இஸ்ரவேலுடைய பார்வையில இந்த அப்போஸ்தலர்களும் பேதுரும் எப்படி இருக்கிறார்கள்? அவர்களை பார்க்கும் பொழுது நாம் மனம் திரும்ப வேண்டுமே என்ற நிலை மற்றவருடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அது மாத்திரமல்ல, அதே 30வது வசனத்துல பிற்பகுதி, பாவ மன்னிப்பையும் அருளுவதற்காக. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்தான் மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்பதை இந்த அப்போஸ்தலர்கள் சாட்சியாய் நின்று வெளிப்படுத்தினார்கள். வேறு இந்த உலகத்துல எந்த வழியிலும் பாவ மன்னிப்பு இல்லை, அவையெல்லாம் கிரியைகளாய் இருக்கிறது, கிரியை மனிதனை பூர்ணப்படுத்தாது என்பதை இவர்கள் வாழ்க்கையிலே காண்பித்து சுவிசேஷம் மூலமாய், கிறிஸ்துவின் மூலமாய் தான் பாவ மன்னிப்பு என்பதை பகிரங்கமாக சத்தியத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை இதன் வாயிலாக நாம் கற்றுக்கொள்கிறோம். அடுத்த பகுதியை பார்க்கும் பொழுது, அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 31ஆம் வசனத்துல வாசித்தோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அதிபதி, அவர்தான் இரட்சகர். இரட்சகர் என்றால் என்ன பொருள்? காப்பாற்றுகிறவர். எதிலிருந்து காப்பாற்றுகிறார்? நரகத்துக்கு போய்கொண்டிருக்கூடிய மனித குலத்தை, பாவத்தின் மூலமாக மன்னிக்கப்படாதவர்கள் நரகத்துக்கு போய்கொண்டிருக்கிறார்களே, அங்கிருந்து காப்பாற்றுகிறவர் என்று சொல்லி பகிரங்கமாக சாட்சி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் உயர்த்தப்பட்டவர், எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்டவர், உன்னதங்களிலே உயர்த்தப்பட்டவர், சிங்காசனத்திலே வீற்றிருக்கக்கூடியவர், பிதாவின் வலது பரிசத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர், அவர் உயர்த்தப்பட்டவர் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில சாட்சிகளாக இருக்கக்கூடியது நாம் பார்க்கிறோம். அதான் 32 வாசிக்கிறோம், இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால்
பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் சாட்சிகளாய் இருக்கிறார்கள். என்னென்ன சாட்சி? பிரியமானவர்களே, அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். பிதாவானவர் அவரை உயிர்த்தெழுந்த செய்தார் என்று சொல்லி சாட்சிகளாய் இருக்கிறார்கள். அநேகர் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி சாட்சிகளாய் இருக்கிறார்கள். பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்து மூலமா என்று சொல்லி சாட்சிகளாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகர், அவர்தான் காப்பாற்றுகிறவர் என்று சொல்லி சாட்சிகளாய் இருக்கிறார்கள். தமது வலது கரத்தினாலே அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி சாட்சிகளாக இருக்கிறார்கள். ஆகையினாலே பரிசுத்த ஆவியின் நிறைவு தன்னுடைய வாழ்க்கையின் சாட்சிகளால் காத்து கொள்ள முடியும், தன்னுடைய வாழ்க்கையின் சாட்சிகளால் வெளிப்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு அதாவது குதிப்பதோ சத்தத்தை எழுப்புவதோ அல்ல பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நானும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு விருப்பம் இருக்கு என்று சொன்னால், நீங்கள் இதற்காக காத்திருக்க வேண்டாம், இதற்காக உபவாசம் இருக்க வேண்டாம். வேதம் சொல்கிறது, எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதில் 13வது வசனத்தில இவ்விதமாக வாசிக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எப்பொழுது நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டு, சுவிசேஷம் என்று சொன்னால் உங்களுக்காக ஒருவர் மரித்திருக்கிறார், உங்களுடைய பாவத்துக்காக ஒருவர் மரித்திருக்கிறார், அவர் உயிர் தெழுந்திருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து உங்களை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நரக தண்டனையில் காக்கப்படுவீர்கள். இப்படி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உடனடியாக பரிசுத்த ஆவியான உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து விடுவார். உங்களுடைய வாழ்க்கையும் மற்றவருடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில ஆதி அப்போஸ்தலருடைய காலகட்டத்தில இருந்த அந்த சாட்சிகளை போல இன்றும் நம்மால் வாழ முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு நாமும் இந்த உலகத்தில சாட்சிகளா இருந்து, தேவனுக்கு சாட்சிகளா இருந்து, மனிதர்களுக்கு முன்பாக சாட்சிகளா இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அநேக ஜனங்களை காப்பாற்றப்பட இந்த காலை வேளையில இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நாம் ஆயத்தமாவோம், அநேகர் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாமே கேட்ட உங்களை ஆசீர்வதிப்பாராக.